Thank you for one and all. As this திருப்பூட்டு விழா மிக நன்றாக நடந்து ஏறியது. We all really thank you people for blessing the newly married couple. இந்த நமது வீட்டு திருமணங்கள் சுயமரியாதை திருமணம் என்று அழைப்பார்கள். Because we don't have all the rituals like ஐயர்மார்கள் அவர்களை வைத்து சடங்குகள் எதுவும் செய்வதில்லை. In contrary, we with the parents blessings அவங்களுடைய சம்மதத்துடன் இரு வீட்டார்கள் குழுமியிருக்க நடைபெறும் இத்திருமண திருப்பூட்டு விழாவானது தன்மானத்தை பிரதிபலிக்கும். So this is how we celebrate our marriage ceremony here in India. Wherever we families, girls from the Nada community, we expect self-respect. அதாவது தன்மான உணர்வு பெண்ணுக்கும் ஆணுக்கும் உரித்தாகும். இருபாலரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல் வாழ்வதுதான் வாழ்க்கை. We will expect them to lead their life and beget children and raise them, rear them very nicely by teaching them all our நற்பழக்கங்கள், அதாவது virtues, நல்ல நற்பண்புகள், நமது சமுதாயத்தில் கடைபிடிக்கும் சிறு சிறு விஷயங்களை போதித்து பெரியவர்களை முதலில் வணங்கி வாழ்த்தி பிள்ளைகளுக்கும் அதிகாரம் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பதுதான் நம்முடைய நாடா கம்யூனிட்டியினுடைய அன்றாட வழக்கம். Because we respect our elders in the first place. மாதா பிதா குரு தெய்வம் என்பதை நாம் உண்மையில் நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறோம். That is, parents கையால் திருப்பூட்டு விழா திருநாளன் திருமங்கலத்தை எடுத்துக் கொடுத்து வெரி சிம்பிளாக பட் வெரி கிரேட்டாக நடக்கும் இந்த திருமண வைபவத்திற்கு நீங்கள் சாட்சியாக வந்து வாழ்த்தி அமைத்து இரு வீட்டார் சார்பிலும் நன்றி நன்றி என பல கோடி நன்மைகளை சமர்ப்பித்து உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். And moreover, the first thing the couple have to do is they have to love each other. What is meant by loving? That is respecting each other. ஆணும் பெண்ணும் பேதமின்றி பெரிதில் சிறிது என்ற பாகுபாடின்றி இருவருக்கும் ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்ததுதான் வாழ்க்கை. அர்த்தர் நாகேசர் போல் நகமும் சதையுமாக எண்ணமும் செயலாக எண்ணெயும் திரியாக ஒருமித்து மேடு பள்ளங்கள் வாழ்வில் வந்தாலும் விட்டு கொடுக்காமல் ஒருவரை விட்டு கொடுக்காமல் வாழ்தலே இல்வாழ்க்கையின் இல்லறத்தின் சிறப்பு ஆகும். அதாவது இப்பதான் ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு குட்டி கதை. குட்டி கதை என்றால் இட் இஸ் ஜஸ்ட் அ சாம்பிள். அதாவது ஒரு காட்டில் இரு யானைகள் இருந்ததால் அப்பொழுது வறட்சி நிலை, தண்ணீர் என்றுமே கிடைக்காத ஒரு நிலையை ஒரு சின்ன பாண்ட் குட்டை அதில் இருந்தது. அங்கு அந்த பெண் யானையும் ஆண் யானையும் ஒருமித்து தண்ணீர் குடிக்க சென்றன. அப்பொழுது இரு யானைகளும் துதிக்கையை தண்ணீருக்குள் விட்டன. ஆண் யானை நினைத்ததாம் பெண் யானை குடிக்கட்டும், அதே போல் பெண் யானை நினைத்ததாம் ஆண் யானை குடிக்கட்டும் என்று அவர்கள் பருகவே இல்லை. So what happened to the pond? அது குறையவே இல்லை. அதுமாதிரிதான் வாழ்க்கை என்பது you have to give and take. That policy and honesty
That is the main thing we expect from this newly wedded couple. Thank you. And moreover, we must educate our children. அவங்களுடைய சில்ட்ரன்களை எப்படி அவங்க வளர்க்கணும்னா முதல்ல நற்பண்புகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், அதை குறித்து அதது கேரக்டர் பிகின்ஸ் ஃப்ரம் ஹோம் என்று சொல்வார்கள். ஸோ தாயும் தகப்பனும், that is newly wedded people, they must have in their mind to rear up the children with virtues in the first place. நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும், இங்கீதமாக வளர்க்க வேண்டும். That is the most important thing of this wedlock. அதாவது நம்முடைய தாயார் நம்மை வளர்த்து விட்டார்கள், அதுபோல் நாமும் நம் பிள்ளைகளை தியாக மனப்பான்மையுடன் வளர்த்து விட வேண்டும். That is, we have to bear all sort of burdens for the sake of our children. அதாவது sacrifice is the seed of life என்பார்கள். So the parents என்றால் சும்மா குழந்தை பெற்றுக் கொள்வது மட்டுமன்றி அவர்களை நன்றாக வளர்த்தல், rear them very nicely to become as a better citizen and one among the best citizens in this society. So we have to educate them first. நல்ல 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 நற்பண்புகளை கொடுத்து வளர்க்குதல். Then they have to send them to school to learn other talents and other arts and science or what else they wish. அந்த பிள்ளைகள் என்ன விரும்புகிறார்கள் என்பதை பார்த்து அதே வழியில் அவர்களை செலுத்த வேண்டும். We mustn't dictate terms to them, but we must give them the independence to grow very nicely. That is the main thing. இப்பொழுது நம்முடைய சிஎம் என்ன சொல்லி இருக்கின்றார் என்றால் 26 நடக்குது இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்கிறார், 2036 தமிழ்நாட்டை ஜிடிபி நல்ல உயர்வான நிலைக்கு கொண்டு வருவோம். தட் இஸ் 1.5 ட்ரில்லியன், மில்லியன் இல்லை ட்ரில்லியன் அளவுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்கிறார்கள். அதற்கு முதற்கண் அடிப்படையாக as the stepping stone நமது நாடார் சமுதாயம் we must act constantly to be as an example to this society, to this Tamil Nadu, not only to Tamil Nadu but also to the India, not only to India but also to the world, because we have all sorts of sympathy and affection towards the people. So நம்ம அந்த 1.5 trillion இது நான் என்னன்னா ஒவ்வொரு தனி மனிதனின் வருவாயும் 22 லட்சம் per annum ஆகும். அதை சாதிக்க வேண்டும் என்றால் we must constantly work very honestly. Thank you for giving this opportunity. Let us pray that Tamil Nadu will be as the best example to this world. Thank you for coming and celebrating this wedding very nicely. Thank you once again. Thank you.